Hi, this is Santosh. Welcome to English Abaga. நம்ம இன்னைக்கு ரைஸ் ஆஃப் நேஷனலிசம் இன் யூரோப் உடைய பார்ட் 2 வீடியோ தான் பார்க்க போறோம். ஆல்ரெடி பார்ட் 1ல இந்த ரைஸ் ஆஃப் நேஷனலிசம் உடைய, அதாவது நேஷனலிசம் உடைய மீனிங், நேஷனலிசம்னா என்ன, பிரெஞ்சு ரெவல்யூஷன்னா என்ன, ஐடியா ஆஃப் நேஷன்ஸ் என்ன, ஜாக்கோபின் கிளப்ஸ்னா என்ன, ரூல் ஆஃப் நெப்போலியன், அவர் கொண்டு வந்திருந்த அந்த நெப்போலியன் கோட், பார்ட் 1ல இது எல்லாமே ரொம்ப கிளியரா சொல்லியிருந்தேன். இப்ப பார்ட் 2ல மேக்கிங் ஆஃப் நேஷனலிசம் இன் யூரோப் தான் சொல்ல போறேன். முடிஞ்ச அளவுக்கு எந்த பிக்சர்ஸ்லாம் கொடுத்தா உங்களுக்கு கிளியரா புரியுமோ அதே மாதிரி எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூல இருந்து எல்லா கான்செப்டையும் உங்களுக்கு கிளியரா எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். உங்களுக்கு வேற ஏதாவது சஜஷன்ஸ் இருந்தாலும் கமெண்ட்ல சொல்லுங்க. நீங்க கொடுக்கக்கூடிய அந்த கமெண்ட் தான் வந்து எனக்கு கொஞ்சம் எனர்ஜியா இருக்கு அடுத்தடுத்த வீடியோ பண்றதுக்கு. அண்ட் ஆல்சோ நம்ம சேனலை கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, அது இன்னும் கொஞ்சம் பூஸ்டா இருக்கும் சீக்கிரமாவே அடுத்த வீடியோ பண்றதுக்கு. லாஸ்டா இந்த ரைஸ் ஆஃப் நேஷனலிசம் இன் யூரோப், அதுல வந்து பாத்தீங்கன்னா பிரெஞ்சு ரெவல்யூஷன் எதனால ஸ்டார்ட் ஆச்சு அப்படின்ற ஒரு பேசிக் கான்செப்ட்லாம் பார்த்திருந்தோம். இப்போ நம்ம என்ன பண்ண போறோம், மிட் 18th செஞ்சுரிக்கு டிராவல் பண்ண போறோம். இந்த மிட் 18th செஞ்சுரி அப்படின்னா என்னன்னு வந்து பாத்தீங்கன்னா பீரியட் பிட்வீன் 1750 to 1775. சோ இந்த டைமுக்கு நம்ம இப்போ டிராவல் பண்ண போறோம். இப்போ நம்ம பார்க்கக்கூடிய மாதிரி எந்த கிங்டம்ஸ் அண்ட் நேஷன்ஸ்லாம் வந்து இப்போ இருக்கக்கூடிய மேப்ல இருக்கிற மாதிரி கிடையவே கிடையாது. அப்போ வந்து பாத்தீங்கன்னா இந்த இட்டாலி, ஜெர்மனி, சுவிட்சர்லாந்து இது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா கிங்டமாவும் டச்சீஸாவும் அண்ட் கேண்டோன்ஸாவும் பிரிஞ்சிருக்கு. கிங்டம்னா உங்களுக்கு தெரியும், டச்சீஸ் அப்படின்னா என்னன்னு வந்து பாத்தீங்கன்னா டெரிட்டரிஸ். அந்த டச்சீஸை வந்து பாத்தீங்கன்னா டியூக்கால வந்து அந்த டெரிட்டரியை அட்மினிஸ்ட்ரேட்டிவ் பண்ணுவாங்க. நெக்ஸ்ட் அந்த கேண்டோன்ஸ் அப்படின்னு சொல்றாங்க இல்லையா, அவங்க யாருன்னு வந்து பாத்தீங்கன்னா சப் டிவிஷன்ஸ் தான், டெரிட்டரியோடைய சப் டிவிஷன்ஸ், அதை விட இன்னும் கொஞ்சம் சின்ன நாடு மாதிரி தான். சோ இந்த 18th செஞ்சுரி, அதாவது இந்த மிட் 18th செஞ்சுரியில வந்து பாத்தீங்கன்னா இந்த கிங்டம்ஸ், இந்த ஜெர்மன், இட்டாலி, சுவிட்சர்லாந்து இந்த மாதிரி இருக்கக்கூடிய எல்லா இப்ப நம்ம கண்ட்ரியா பாக்குறோம், இப்ப அதை ஒரு நேஷன்ஸா பாக்குறோம் இல்லையா. அப்ப அந்த மாதிரிலாம் கிடையாது. ஏதோ ஒரு கிங்டம், ஏதோ ஒரு கிங்குக்கு கீழே வந்து அட்டானமஸ் டெரிட்டரியா தான் இருக்கு. அங்க இருக்கக்கூடிய மக்களும் வந்து பாத்தீங்கன்னா நிறைய டிஃபரன்சஸ், நிறைய டிவர்ஸ் பீப்புள் தான் இருக்காங்க. அதாவது டிவர்ஸ் பீப்புள்னா என்னன்னா அவங்களுடைய லாங்குவேஜ், கல்ச்சர், அவங்களுடைய ஐடென்டிட்டி எல்லாமே வந்து ரொம்ப டிஃப்ரெண்டா இருக்கும். கிட்டத்தட்ட வந்து பாத்தீங்கன்னா ஒரு துணியில டிஃப்ரெண்ட் கலரை போட்டா எப்படி இருக்கும், அந்த மாதிரி தான் வந்து பாத்தீங்கன்னா ஒரு மக்களும் ஒரு லாங்குவேஜ், ஒரு ஐடென்டிட்டியோட வாழ்ந்துட்டு இருக்காங்க. அவங்களுக்கு காமனான ஐடென்டிட்டின்னு ஒன்று கிடையவே கிடையாது. அவங்களுடைய எத்னிக் குரூப்ஸ், அதாவது அவங்களுடைய பிலீஃப், அவங்களுடைய காட், அவங்களுடைய லாங்குவேஜ், இது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா டிஃப்ரெண்டா தான் இருக்கு. ஈவன் அவங்களுக்குள்ள வந்து பொலிட்டிக்கல் யூனிட்டி கூட கிடையாது. பட் இவங்க எல்லாரையும் ஒன்னு சேர்க்கறது யாருன்னு வந்து பாத்தீங்கன்னா எம்பரர் தான். இந்த எம்பரரால தான் வந்து பாத்தீங்கன்னா இவங்க எல்லாரும் கட்டுப்பட்டு அவங்களுக்கு கீழே இருக்காங்க. இப்போ நான் வந்து பாத்தீங்கன்னா அந்த கண்ட்ரியோடைய நேம் அண்ட் ஆல்சோ அவங்களுடைய லாங்குவேஜஸ் சொல்ல போறேன். கண்டிப்பா உங்களுக்கு ரொம்பவே நியூவா இருக்கும். ஏன்னா நமக்கு வந்து பாத்தீங்கன்னா இந்தியாவை பத்தியோ, இந்தியாவில் இருக்கக்கூடிய கண்ட்ரி, ஸ்டேட்ஸை பத்தி நம்ம பேசுறோம் அப்படின்னா அது டிஃப்ரெண்டா இருக்கும். அந்த வேர்டை ஓரளவுக்கு ஃபெமிலியரா இருக்கும். பட் இப்போ நம்ம வந்து யூரோப்பை பத்தி பேச போறோம்ன்றதால இப்போ வரக்கூடிய வார்த்தைகள் எல்லாமே ரொம்ப டிஃப்ரெண்டா இருக்கும். நீங்க ஈவன் புக்ல படிக்கும் போதே டிஃப்ரெண்டா இருக்கும். அதனால என்னன்னா இந்த வார்த்தைகளை மறுபடியும் கேட்கும் போது இந்த பிளேசஸ் அண்ட் இந்த கண்ட்ரீஸ் லாங்குவேஜஸ் வந்து நீங்க இன்னும் ஃபெமிலியர் ஆயிடுவீங்க. ஃபர்ஸ்ட் டைம் கேட்கும் போது கொஞ்சம் டிஃப்ரெண்டா தான் இருக்கும். ஆனா புக் எடுத்து வச்சு அண்டர்லைன் பண்ணிக்கோங்க, திரும்ப ப்ரொனவுன்ஸ் பண்ணி பாருங்க. இந்த மிட் 18th செஞ்சுரியில வந்து பாத்தீங்கன்னா ஆப்ஸ்பர்க் மொனார்கி தான் வந்து கொஞ்சம் சுப்பீரியரா இருக்கு. அவங்க என்ன பண்றாங்க, ஆஸ்திரியா, ஹங்கேரி இங்க எல்லாம் வந்து இவங்க தான் வந்து ரூல் பண்றாங்க. இந்த ஆப்ஸ்பர்க் மொனார்கின்றது வந்து பாத்தீங்கன்னா அரிஸ்டோகிராட்ஸா தான் அதிகமா இருக்காங்க. அரிஸ்டோகிராட்ஸ்னா வந்து ஒரு காசு அதிகமா இருக்கக்கூடிய ஒரு பீப்புள்னு வச்சுக்கலாம். அவங்க வந்து கிட்டத்தட்ட ஒரு ஜமீன்தார் மாதிரின்றதை நம்ம புரிஞ்சுக்கலாம். சோ அவங்க என்ன பண்றாங்க, ஆல்பின் ரீஜன், டைரல், ஆஸ்திரியா, சுரேட்டன்லாண்ட், பொஹிமா இந்த மாதிரி இருக்கக்கூடிய எல்லா பிளேஸையும் வந்து இவங்க தான் வந்து ரூல் பண்றாங்க. இவங்க அதே மாதிரி இந்த அரிஸ்டோகிராட்ஸ்ன்றவங்க வந்து பாத்தீங்கன்னா ஜெர்மன் ஸ்பீக்கிங்கா தான் இருக்காங்க. சோ அவங்க என்ன நினைக்கிறாங்க, கொஞ்சம் சுப்பீரியரா இருக்கவங்க வந்து இந்த லாங்குவேஜை பேசலாம் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க மட்டும் இந்த அரிஸ்டோகிராட்ஸ்ன்றவங்க ஜெர்மன் ஸ்பீக்கிங்கா இருக்காங்க. அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா லம்பார்டி, வெனிட்டியா இங்க இருக்கக்கூடிய சில பீப்பிள்லாம் வந்து இட்டாலி பேசுறாங்க. அதுக்கப்புறம் ஹங்கேரியில இருக்கக்கூடிய வந்து பாத்தீங்கன்னா மேக்யோர் பேசுறாங்க. அதுக்கப்புறம் சில பேர் வந்து பாத்தீங்கன்னா வெரைட்டி ஆஃப் லாங்குவேஜஸ், வேற லாங்குவேஜஸையும் அங்க இருக்கவங்க பேசுறாங்க. இந்த அரிஸ்டோகிராட்ஸ் வந்து பாத்தீங்கன்னா ஒரே லாங்குவேஜா எல்லா இடத்துலயும் பேச மாட்டாங்க. ஏன்னா இது நிறைய பெரிய ரீஜன்ஸ் இல்லையா. இந்த கிளாஷியா அதுல இருக்கக்கூடிய அரிஸ்டோகிராட்ஸ் என்ன பேசுறாங்கன்னா போலிஷ் பேசுறாங்க. இவங்க எல்லாம் ஒரு பணக்கார வர்க்கம்னு வச்சுக்கலாம். அதாவது கொஞ்சம் ஒரு ஜமீன்தார் மாதிரி வாழ்ந்துட்டு இருக்காங்க. எஸ்டேட்ஸ் அதிகமா இருக்கு, அவங்களுக்கு லேண்ட் அதிகமா இருக்கு, அவங்களோட வீடு பெரிய வீடா இருக்கு. சோ இந்த மாதிரி பீப்புள்ஸ், இந்த அரிஸ்டோகிராட்ஸ்ன்றவங்க வந்து பாத்தீங்கன்னா இந்த மாதிரிலாம் வந்து டிஃப்ரெண்ட் லாங்குவேஜஸ் பேசிட்டு ரொம்ப பணக்காரங்களா வாழ்ந்துட்டு இருக்காங்க. இந்த அரிஸ்டோகிராசின்றவங்கள பத்தி கொஞ்சம் தெரிஞ்சுக்கலாம். இவங்க வந்து பாத்தீங்கன்னா அதிகமா வந்து இந்த கண்ட்ரி சைட்ல நிறைய லேண்ட்ஸ், எஸ்டேட்ஸ்லாம் வச்சிருப்பாங்களா. டவுன் சைட்ஸ்ல வந்து பாத்தீங்கன்னா பெரிய வீடெல்லாம் வச்சிருப்பாங்களாம். இவங்களுக்குள்ள வந்து பாத்தீங்கன்னா வந்து இந்த பொண்ணு எடுக்கிறது, பொண்ணு கொடுக்கறது, கல்யாணம் பண்றது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா அரிஸ்டோகிராசிக்குள்ளேயே தான் இருக்குமா. அதாவது அவங்களுக்குள்ளேயே மாத்தி தான் கல்யாணம் பண்ணிப்பாங்களாம் அப்படின்றத சொல்றாங்க. அவங்களுடைய ஒரு டிப்ளமேசியை மெயின்டைன் பண்ணுன்றதால சில லாங்குவேஜஸ் வந்து அந்த சுப்பீரியரா இருக்கவங்க பிரெஞ்சு, ஜெர்மன் இந்த மாதிரி ரொம்ப அவங்களுக்கு வந்து பெருசா
பெருசா நினைக்கக்கூடிய லாங்குவேஜஸ் மட்டும் தான் பேசக்கூடிய ஆள்காரா இருப்பாங்களா. இந்த அரிஸ்டோகிராசின்றவங்க வந்து என்னதான் வந்து இவ்வளவு பணக்காரங்களா பவர்ஃபுல்லா இருந்தாலும் பாப்புலேஷன் வைசஸ்ல அவங்க ரொம்ப கம்மியான மைனாரிட்டி பீப்புளா தான் இருக்காங்க. அப்ப இந்த இடத்துல யார் அதிகமா இருக்கான்னு வந்து பாத்தீங்கன்னா பெசன்ஸ் தான் இருக்காங்க. பெசன்ஸ்னா யாருன்னு வந்து பாத்தீங்கன்னா ஃபார்மர்ஸ் தான். இவங்க என்ன பண்றாங்க, இந்த மாதிரி வந்து பெரிய பெரிய ஜமீன்தார், அதாவது இந்த அரிஸ்டோகிராசி அவங்களுடைய லேண்ட்ஸ் எல்லாம் வந்து இவங்க அப்படியே சும்மா வந்து டெனன்ட் மாதிரி வாங்கி அங்க வந்து சும்மா கல்டிவேட் எல்லாம் பண்ணி அப்படியே வாழ்ந்துட்டு இருக்காங்க. கிட்டத்தட்ட வந்து பாத்தீங்கன்னா இந்த அரிஸ்டோகிராசின்ற பீப்புள், காசு அதிகமா இருக்கக்கூடிய பீப்புள் என்ன இந்த பெசன்ஸை வந்து பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட சர்ஃப் மாதிரி தான் வந்து வச்சிருக்காங்க. அதாவது அடிமை, சர்ஃப்னா வந்து அடிமை மாதிரி தான் அவங்கள வச்சிட்டு இருக்காங்க. அவங்களுக்கு என்னென்ன தேவையோ அது எல்லாத்தையுமே வந்து இவங்கள வச்சு பூர்த்தி பண்ணிக்கிட்டு காசும் எதுவும் கொடுக்காம ஒரு அடிமை மாதிரியான வாழ்க்கையை தான் வந்து இவங்களுக்கு கொடுத்துட்டு இருக்காங்க. சோ இவங்கள வந்து பாத்தீங்கன்னா நம்ம மிடில் கிளாஸ் மாதிரியும் நம்ம நினைச்சுக்கலாம். இப்போ இந்த பெசன்ஸ் இருக்காங்க இல்லையா, அதாவது இந்த பெசன்ஸ்னா வந்து ஃபார்மர்ஸ் சொல்லியிருக்கேன், நீங்க நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. வேற ஏதோ ஒரு வார்த்தை அப்படின்றத மாதிரிலாம் நினைச்சுக்காதீங்க. இதுல நிறைய வந்து வார்த்தைகளை புரிஞ்சிட்டாலே நமக்கு வந்து கதை சுலபமா புரிஞ்சிடும். ஏன்னா ஹிஸ்டரியில வந்து பாத்தீங்கன்னா ஒரு விஷயம் நடந்த ஒரு கதையை தானே சொல்றோம். அதாவது உங்களுக்கு நியூவா இருக்கலாம், அதனால தான் வந்து சிலது புரியாம இருக்குது. அண்ட் ஆல்சோ இதுல இருக்கக்கூடிய சில பிளேசஸ் அவங்க சொல்லும் பொழுது அந்த வார்த்தைகளும் புதுசா இருக்கிறதால தான் உங்களுக்கு கொஞ்சம் கஷ்டமா இருக்கும். போக அது பழகிடும். அப்படியே ஒரு கதை மாதிரி நீங்க இமேஜின் பண்ணிட்டீங்கன்னா இன்னும் ஈஸியா இருக்கும் உங்களால விஷுவலைஸ் பண்றதுக்கு. சோ இங்க இருக்கக்கூடிய அந்த பெசன்ஸ் அவங்களும் வந்து பாத்தீங்கன்னா நிறைய டிஃபரெண்ட் லாங்குவேஜஸ், அவங்களோட பிலீஃப் எல்லாமே டிஃபரெண்டா தான் இருக்கு. எக்ஸாம்பிள், பெசன்ஸ் நார்த் சைட்ல வந்து பாத்தீங்கன்னா போஹிமியன்ஸ் அண்ட் ஸ்லோவாக்ஸ்னு இருக்காங்க. அப்புறம் வந்து சவுத் சைட்ல வந்து பாத்தீங்கன்னா ஸ்லோவேனியன்ஸ், கார்னியோலா, கிரவோட்ஸ்னு இருக்காங்க. அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா ஈஸ்ட் சைட்ல வந்து ரோமேன்ஸ் அண்ட் டிரான்சில்வேனியா அப்படின்னு இருக்காங்க. பெசன்ஸும் வந்து இந்த மாதிரி ரொம்ப பிரிஞ்சு டிஃபரெண்டான ஐடியாலஜி அண்ட் லாங்குவேஜஸ்ல தான் வாழ்ந்துட்டு இருக்காங்க. இவங்க எல்லாருக்குமே வந்து காமனா இருக்கக்கூடிய ஒரே விஷயம் என்னன்னா காமனான எம்பரர், ஒரே கிங் தான் இருக்காரு. சரி, இப்போ உங்களுக்கு ஒரு क्वेश्चन வந்திருக்கலாம், பா இவ்வளோ சொன்னேன், அதாவது நார்மலா இந்தியாவை கூட நீங்க புரிஞ்சுக்கலாமே. இப்போ வந்து தமிழ்நாட்டில் ஒரு லாங்குவேஜ் பேசுறாங்க, கர்நாடகாவில் ஒரு லாங்குவேஜ் பேசுறாங்க, மலையாளம் கேரளாவில் ஒரு லாங்குவேஜ் பேசுறாங்க, இந்த மாதிரி ஒரு ஸ்டேட்ல ஒரு லாங்குவேஜ் பேசுறாங்க. ஈவன் சில ஸ்டேட்டுக்குள்ளேயே டிஃப்ரெண்ட் லாங்குவேஜஸ் பேசுறாங்க. நீங்க அதை அப்படியே புரிஞ்சுக்கோங்க. இந்த யூரோப்ல இவ்வளோ டிஃப்ரெண்ட் லாங்குவேஜஸ், இவ்வளோ டிஃப்ரெண்ட் பிலீஃப், ஒருத்தவங்களுக்கும் டிஃப்ரெண்டான எத்னிக் குரூப்ஸ் இருக்கு. அப்புறம் எப்படி இவங்களுக்கு எல்லாருக்குமே வந்து நேஷனலிசம்ன்ற ஒரு ஐடியா வந்தது? ஏன்னா எல்லாருக்குமே டிஃப்ரெண்டா இருந்தாலும் இவங்களுக்குள்ள எப்படி இந்த நேஷனலிசம், எங்களுக்குன்னு ஒரு தனி நாடு கொடுங்க அப்படின்ற ஒரு பற்று எப்படி வந்ததுன்ற, எப்படி இந்த क्वेश्चन வந்ததுன்றதுதான் ஒரு பெரிய क्वेश्चन மார்க். அதை நீங்க தெரிஞ்சுக்கணும்னா இந்த சொசைட்டில இருக்கக்கூடிய மக்கள் காமனா ஒரு ப்ராப்ளத்தை வந்து ஃபேஸ் பண்ணாங்க. அது என்னன்னு நீங்க தெரிஞ்சுக்கணும். ஏன்னா நார்மலா மக்கள் வந்து தேவையில்லாம வந்து புரட்சி பண்றேன், இல்ல வந்து எங்களுக்கு இந்த உரிமை வேணும் அப்படின்னு சொல்ல மாட்டாங்க. ஏதோ ஒரு ப்ராப்ளம் வரதால தானே. சோ அதனால இங்க என்ன நடந்தது, எதனால வந்து இந்த நேஷனலிசம்ன்ற ஐடியா வந்து மக்களுக்குள்ள வந்தது அப்படின்றது தான் இப்ப சொல்ல போறேன். ஒரு 4 பாயிண்ட் சொல்ல போறேன் இந்த அரிஸ்டோகிராசியை பத்தி. இந்த 4 பாயிண்ட புரிஞ்சுக்கிட்டாலே எதனால புரட்சி வந்ததுன்றதையும் நீங்க புரிஞ்சுக்கலாம். The aristocrats were the rich class that was dominating class in Europe. The member of the society had a common way of life. So இந்த அரிஸ்டோகிராட்ஸ் இருக்காங்க இல்லையா, இவங்க தான் இந்த டாமினேட்டிங் கிளாஸா இருக்காங்க, ரொம்ப பணக்காரங்க. அது மட்டும் இல்லாம யூரோப்ல இருக்கக்கூடிய எல்லா வர்க்கத்தையும் இவங்க தான் வந்து டாமினேட் பண்றாங்க. ஏய் நான் தான் பெரிய ஆளு, நான் சொல்றதா நீ கேட்கணும், எங்ககிட்ட தான் அதிகமா காசு இருக்கு, லேண்ட் இருக்கு, வீடு இருக்குன்னு சொல்லி எல்லாரையும் அடிமைத்தனம் பண்றாங்க. இவங்க யாருன்னு வந்து பாத்தீங்கன்னா they were the owners of estates in the villages and also big houses. They spoke French and their family most of the time had matrimonial alliances. So இவங்க என்னன்னா இவங்களுக்கு நிறைய எஸ்டேட்ஸ் இருக்கு, வில்லேஜ்ல பிக் ஹவுசஸ் இருக்கு. இவங்க வந்து ஒரு பணக்கார வர்க்கம்னு காமிக்கிறதுக்காக பிரெஞ்சு தான் பேசுவாங்களாம். அது மட்டும் இல்லாம இவங்க ஃபேமிலியில இருக்கவங்க எல்லாருமே வந்து பாத்தீங்கன்னா அவங்க இந்த அரிஸ்டோகிராசியா இருக்கிறவங்களுக்குள்ளத மட்டும் தான் கல்யாணம் பண்ணிப்பாங்க, வேற எங்கேயும் கல்யாணம் பண்ணிக்க மாட்டாங்களாம். சோ இவங்களுடைய தேர்ட் பாயிண்ட் என்னன்னா இந்த பணக்கார வர்க்கம், அதாவது அரிஸ்டோகிராசின்றாங்க இல்லையா, அவங்களுடைய பீப்புளோட நம்பர்ஸ் வந்து ரொம்ப கம்மி தான். அதிகமா இருக்கவங்க யாருன்னு வந்து பாத்தீங்கன்னா பெசன்ஸ் தான், அதாவது ஃபார்மர்ஸ், புவர் பீப்புள் கூட நம்ம நினைச்சுக்கலாம். இங்க ஏன் பெசன்ஸ் அப்படின்னு நமக்கு சொல்றாங்க அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா அந்த டைம்ல மேக்ஸிமம் வந்து பாத்தீங்கன்னா இந்த ஃபார்மிங் இந்த மாதிரியான தொழில் தான் இருந்தது இல்லையா, அதனால தான். ஃபோர்த் பாயிண்ட் என்னன்னா வெஸ்டர்ன் பார்ட் ஆஃப் த லேண்ட் வாஸ் ஃபார்ம்டு பை தி டெனன்ட்ஸ். இந்த பெசன்ஸ் எல்லாம் என்ன பண்றாங்க, சும்மா வந்து இடத்தை வந்து கொடுத்து நீங்க வந்து கல்டிவேட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள வந்து ஒரு அடிமை மாதிரி தான் வச்சிருக்காங்க. அதாவது யூரோப் வாஸ் கல்டிவேட்டட் பை சர்வ்ஸ். சர்வ்ஸ்னா வந்து அடிமைகள். சோ இவங்க என்ன பண்றாங்க, இவங்களை வந்து அடிமை மாதிரி யூஸ் பண்ணிக்கிறாங்க. சோ இத மாதிரியே நாட்கள் போயிட்டே இருக்கு. இப்போ என்ன ஆகுது, இந்த வெஸ்டர்ன் பார்ட் அண்ட் சென்ட்ரல் யூரோப்ல என்ன ஆகுது, இந்த இண்டஸ்ட்ரியல் growth, கமர்ஷியல் growth இதெல்லாம் அதிகமாகிறது யார் காரணம் அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா மிடில் கிளாஸ் பீப்புள், ஒர்க்கிங் கிளாஸ் பாப்புலேஷனும் மிடில் கிளாஸா ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க இல்லையா, அவங்க என்ன பண்றாங்க, இந்த இண்டஸ்ட்ரியலைசேஷன், பிசினஸ் மேன், ப்ரொஃபஷன்ஸ் இது எல்லாத்தையுமே வந்து பயங்கரமா வந்து உருவாக்கி பயங்கரமா அதுல வந்து முன்னேற ஆரம்பிக்கிறாங்க. சோ இந்த மிடில் கிளாஸ் பீப்புள் இந்த மாதிரி கொஞ்சம் வளர அவங்களுக்குள்ள இருக்கக்கூடிய சில பேர் வந்து படிக்கவும் ஆரம்பிக்கிறாங்க, எஜுகேஷனும் கிடைக்குது. இப்போ அவங்களுக்குள்ள அந்த எஜுகேஷன்ஸ்லாம் கொஞ்சம் அதிகமா வர இந்த ஐடியா ஆஃப் நேஷனலிசம் வந்து அதிகமா க்ரோ ஆகுது. மக்களுக்கு வந்து அதிகமா விழிப்புணர்வு அதிகமா வரும்போது இப்போ இந்த நேஷனலிசம் என்ற ஒரு கான்செப்ட் வந்து ஒரு புது பரிமாணத்துக்கு போகுது. அதாவது லிபரல் மிடில் கிளாஸ் குரூப்பா மாறுறாங்க. லிபரலிசம்
லிபரலிசம் அப்படின்னா என்னன்னு வந்து பாத்தீங்கன்னா லாட்டின் வேர்ட்ல இருந்து தான் வந்து டிரைவ் பண்ணிருக்காங்க. லிபர் அப்படின்னா ஃப்ரீ அப்படின்னு சொல்றாங்க. அதாவது இப்ப இந்த மிடில் கிளாஸ் பீப்புள்லாம் என்னன்னா எங்களுக்கு லிபரலிசம் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்க ஆரம்பிக்கிறாங்க. ஏன் அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா இண்டிவிஜுவலுக்கு ஃப்ரீடம் வேணும் அப்படின்றது தான் சொல்றாங்க. ஈக்வாலிட்டி ஆஃப் ஆல் பிஃபோர் த லா அப்படின்ற ஒரு கான்செப்டை கொண்டு வாங்க. சோ அதுதான் இந்த லிபரலிசம்ன்ற கான்செப்ட் நேஷனலிசம்ல இருந்து ஒரு புது பரிமாணமாயி லிபரலிசம் ஆகுது. அதாவது இந்த மிடில் கிளாஸ் அந்த ஒர்க்கிங் கிளாஸ் பீப்புள்லாம் இருக்காங்க இல்லையா, அவங்க கொஞ்சம் விஷயங்கள்லாம் புரிஞ்சுக்கும் பொழுது அவங்க என்ன பண்றாங்க, எங்க லிபரலிசம் கொண்டு வாங்க. லிபரலிசம்ல அவங்க என்ன சொல்றாங்கன்னா they all stressed for the government elected by the people. வந்து கவர்மெண்ட்ல இருக்கக்கூடிய ஆட்களை வந்து பீப்புளால தான் எலெக்ட் பண்ணணும். அதாவது டெமோக்ரஸி மாதிரி இருக்கணும். மக்கள் தான் வந்து யாருக்கு பவர் கொடுக்கணும்ன்றத மக்கள் தான் முடிவு பண்ணணும்ன்றத சொல்றாங்க. இந்த பிரெஞ்சு ரெவல்யூஷன் ஆல்ரெடி ஸ்டார்ட் ஆயிடுச்சு. லிபரலிசம் வந்து என்ன ஆகுது, இந்த ஆட்டோக்ரேசின்ற கிங் இருக்காங்க இல்லையா, மொனார்கி, இந்த மாதிரி ஒருத்தவர் கீழே அவர் சொல்றது தான் கேட்கணும்ன்ற கான்செப்டே டோட்டலா வந்து தூக்கிட்டு மக்கள் சொல்றது தான் கேட்கணும் அப்படின்றத வந்து சொல்றாங்க. அண்ட் இட் ஆல்சோ மீன் தட் ஃப்ரேமிங் ஆஃப் கான்ஸ்டிடியூஷன் அண்ட் ஃபார்மேஷன் ஆஃப் கவர்மெண்ட் த்ரூ பார்லிமெண்ட். பார்லிமெண்ட் வழியா தான் வந்து கவர்மெண்ட் வந்து ஒர்க் ஆகணும்ன்றதையும் சொல்றாங்க. 19th century liberals also laid stress upon right to property இருக்கணும்னு சொல்றாங்க. Through people were granted equality before the law, still the right to vote or even French Revolutionல வந்து கூட பாத்தீங்கன்னா இந்த ரைட் ஃபார் ஈக்வாலிட்டி அதுல வந்து பாத்தீங்கன்னா லாக்கு முன்னாடி எல்லாருக்குமே ஒண்ணுதான், எல்லாருக்கும் ஓட்டுரிமை கொடுக்கணும்னு சொல்றாங்க. பட் எல்லாருக்கும் அவங்க கொடுக்கல. அதே மாதிரி சொத்து இருக்கக்கூடிய அதாவது ப்ராப்பர்ட்டி இருக்கக்கூடிய மேலுக்கு மட்டும் தான் ஓட்டு கொடுத்திருந்தாங்க. இதுல வந்து பாத்தீங்கன்னா மென் ப்ராப்பர்ட்டி இல்லாம இருக்கிறவனும் விமன் எல்லாருக்குமே வந்து ஃபர்ஸ்ட் வந்து இந்த மேனுக்கு ப்ராப்பர்ட்டி இல்லைன்னா அவனும் ஓட்டு கிடையாது, விமனுக்கு ஓட்டே கிடையாது சொல்லிடுறாங்க. அதுக்கப்புறம் வந்து ஜாக்கோபின்ஸ் கிளப்ல இருக்கக்கூடிய ஒரு கான்செப்ட் என்ன கொண்டு வராங்கன்னா அடல்ட் மென்னா இருந்தாலே அவங்க எல்லாருக்குமே ஓட்டு, ப்ராப்பர்ட்டி இருந்தாலும் சரி இல்லைனாலும் சரி அவங்க ஓட்டு உரிமை இருக்கு. அதாவது மென்னுக்கு மட்டும் சொல்றாங்க, விமனை இவங்க கண்டுக்கவே இல்லை, மென்னுக்கு மட்டும் தான் ஓட்டு உரிமை கொடுக்குறாங்க. சோ இதெல்லாம் தான் இந்த மேக்கிங் ஆஃப் நேஷனலிசம்ல ஃபர்ஸ்ட் நடக்குது. இந்த லிபரலிசமே வந்து பாத்தீங்கன்னா ஒரு ரெண்டு டிஃபரெண்ட் இல்ல நிறைய டிஃபரெண்டான ஐடியாலஜியை கொண்டது. ஏன்னா சில பேர் இந்த பிசினஸ் பண்ணக்கூடிய மக்களுக்கு என்னன்னா லிபரலிசம்னா என்னன்னா எங்களால வந்து வேற நாட்டுக்கு போக முடியல, வேற கண்ட்ரிக்கு போக முடியல, வேற இடத்துக்கு போய் பிசினஸ் பண்ண முடியல, இம்போர்ட் எக்ஸ்போர்ட் பண்ண முடியல, எங்களுக்கு ஃப்ரீடம் வேணும்னு சொல்றாங்க. அதுவே வந்து பாத்தீங்கன்னா ஒரு விமனா இருக்காங்கன்னா அவங்களுக்கு எங்க ஓட்டு உரிமையே கிடையாதுங்க, ஓட்டு உரிமை வேணும்னு சொல்றாங்க. இதுக்கப்புறம் சில ஆண்கள் வந்து பாத்தீங்கன்னா நாங்க அது லேண்ட் இருக்கவங்களுக்கு மட்டும் தான் வந்து ஓட்டு உரிமையா, எங்களுக்கு கிடையாதா, நாங்களாம் வந்து மென் கிடையாதா, மென்னா இருந்தாலே வந்து ஓட்டு உரிமை கொடுக்கணும்னு சொல்லிட்டு லிபரலிசம் வந்து அவங்களுக்கு வேணும்ன்ற மாதிரி அவங்க சொல்லிக்கிறாங்க. இப்போ அப்படியே இந்த மிட் 18th centuryல இருந்து அப்படியே 1799க்கு வரலாம். இப்போ வந்து 1799ல வந்து நெப்போலியனிக் எரா அவர் தான் இப்போ வந்து எம்பரரா இருக்காரு. இப்போ இவர் எம்பரர் ஆனதுக்கு அப்புறம் அதாவது கிட்டத்தட்ட வந்து 1799ல இருந்து 1815 வரைக்கும் இவருடைய எம்பரர் தான் நடக்குது. இந்த நெப்போலியன் எம்பரர் இவர் வந்து இந்த நெப்போலியன் வந்து எம்பரர் ஆனார் இல்லையா, இவர் வந்து பாத்தீங்கன்னா பயங்கரமான சேஞ்சஸ்லாம் கொண்டு வந்தாரு. நிறைய பேர் பாசிட்டிவாவும் நிறைய நெகட்டிவாவும் சொல்றாங்க. சோ நடந்ததும் வந்து பாத்தீங்கன்னா பாசிட்டிவ் ஆஸ்பெக்ட்லயும் சொல்றாங்க, நெகட்டிவ் ஆஸ்பெக்ட்லயும் சொல்றாங்க. இவர் பவருக்கு வந்த உடனே என்ன பண்றாரு, இந்த டெமோக்ரஸின்ற கான்செப்டே தூக்கி போடுங்க, நான் சொல்றதை ஃபாலோ பண்ணுங்க, நெப்போலியனிக் கோடுன்னு ஒன்னு வந்து 1804ல வந்து சொல்றாரு. இதுல மொத்தமாவே இந்த ஓட்டு உரிமையை அவருக்கு என்ன தோணுதோ அவருடைய கான்செப்ட் படி ஒன்னு சொல்லிருக்காரு. அதாவது என்னன்னா அவருடைய அண்டர் திஸ் கோட் அதாவது நெப்போலியனிக் கோட் படி பாத்தீங்கன்னா விமனுக்கு ஓட்டு உரிமையே கிடையாது, அவங்களுக்கு எந்த உரிமையும் கிடையாது. அவங்க வந்து பாத்தீங்கன்னா அவங்க அப்பாவாலையும் இல்ல அவங்க ஹஸ்பண்டாலையும் கட்டுப்பட்டு தான் நடக்கணும், அவங்க சொல்றது தான் கேட்கணும் அப்படின்றத வந்து சொல்லிடுறாரு. சோ அவங்களுக்கு வந்து ஓட்டு உரிமை கிடையாது, எந்த ஒரு பிரிவிலேஜஸையும் அவங்க என்ஜாய் பண்ண முடியாதுன்னு சொல்லிடுறாங்க. சோ இதனால வந்து என்ன பண்றாங்க, இந்த விமென்ஸ்லாம் என்ன பண்றாங்க, ஈக்குவல் பொலிட்டிக்கல் ரைட்ஸ் எங்களுக்கு வேணும், எங்களுக்கும் ஓட்டு உரிமை வேணும்னு சொல்லிட்டு அவங்க வந்து பாத்தீங்கன்னா புரட்சி வெடிக்குது. பட் இது அப்படியே இன்னொரு சைடு வந்து பாத்தீங்கன்னா அதாவது இந்த மிடில் கிளாஸ் பீப்புள் ஒர்க்கிங் கிளாஸ் பீப்புள் அவங்களுடைய இந்த பிசினஸ் பாயிண்ட் ஆஃப் வியூல வந்து பாத்தீங்கன்னா லிபரலிசம்னா அவங்க என்ன சொல்றாங்கன்னா எங்களுக்கு வந்து ஃப்ரீடம் கொடுங்க, அதாவது டாக்ஸஸ் குறைங்க, எங்களுக்கு வந்து ஒரு கண்ட்ரிக்கு வந்து போகும்போதும் பயங்கர டாக்ஸஸ் வாங்குறாங்க, குட்ஸ்க்கு டாக்ஸஸ் வாங்குறாங்க. அது மட்டும் இல்லாம டிஃபரெண்ட் பிளேசஸ் போனா டிஃபரெண்ட் மணி இருக்கு, அது மட்டும் இல்லாம ஒரு இடத்துல ஒரு விதமான மெஷர்மெண்ட் நடக்குது அப்படின்றதையும் சொல்றாங்க. ஸோ இதனால தான் இந்த மிடில் கிளாஸ் பீப்புள்ஸ்லாம் வந்து பயங்கரமா கொதிச்சு வராங்க, எங்களுக்கு கண்டிப்பா உரிமை தேவை அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ ஐ ஹோப் தட் உங்களுக்கு இது கான்செப்ட் இப்போ இது வரைக்கும் கிளியரா புரிஞ்சிருக்கும்னு நான் நினைக்கிறேன். நெக்ஸ்ட் வந்து என்னென்ன சேஞ்சஸ் நடக்குது, மக்கள் எந்த மாதிரிலாம் வந்து ப்ராப்ளம் ஃபேஸ் பண்ணாங்க, அது எது மாதிரிலாம் மாறிச்சு அப்படின்றது வந்து நெக்ஸ்ட் வீடியோல கிளியரா சொல்றேன். உங்களுக்கு வேற ஏதாவது சஜஷன்ஸ் இருந்தாலும் கமெண்ட்ல சொல்லுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. ஹேவ் a nice day.